Hi friends. First of all, a great thanks for being in my YouTube channel. இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குற விதமாக ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹெச்ஆர்டி மினிஸ்டர், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியாலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து ஒன்று எழுதியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதாவது ஜூலை 6 வந்து யூஜிசி வந்து ஒரு ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது செப்டம்பர் எண்டுக்குள்ளே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடத்தி முடிக்கணும், கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சிஎம் வந்து நேற்று எழுந்த லெட்டரில் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படிப்பட்ட நிலைமையில் செப்டம்பர் கடைசியில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எங்களால் வந்து நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மெயின் சப்ஜெக்டாக வச்சு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் தெளிவாக விளக்கங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஒன்றா சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க முதலேருந்து பார்க்கலாம் என்னென்னு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பேண்டமிக்கில் இந்த கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து எடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து தகுந்த முறையில் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து எடுத்தாலும் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து முதல் விஷயமாக வந்து முக்கியமாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020 அப்படின்றதுல எக்ஸாம்ஸ் பொதுவாக நடத்ததான் இருந்தது, செமஸ்டர் எக்ஸாம்ஸ். அதாவது எல்லா இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பொதுவாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் எல்லாருமே அப்போ தான் நடத்துவாங்க. இல்லை ஒவ்வொரு இயருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படி நடத்த இருந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கொரோனா பேண்டமிக்னால ஜூலை மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதை வந்து ஏப்ரல் 29 வந்து யூஜிசி வந்து ஒரு கைட்லைன் சொல்லியிருந்தாங்க. மற்ற இயர்ஸ் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் எக்ஸாம்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களோட இன்டர்னல் அண்ட் ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க்ஸை வந்து சேர்த்து பார்த்து எப்படி இது பண்ணணுமோ அதுபடி ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து கொடுத்துடலாம். பட் ஃபைனல் இயர்ஸ்க்கு மட்டும் ஜூலை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஜூலை 6 என்ன சொன்னாங்க அப்படின்னா செப்டம்பர் கடைசிக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ சிஎம் சொல்கிறத பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் இப்போ வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு ஆறுதலான விஷயமா கண்டிப்பாக இருக்கலாம். மேபி வந்து பரவாயில்ல, அந்த எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரம் செப்டம்பருக்குள்ளே முடிச்சிடலாம் நான் நினச்சேன், ஆனால் வந்து இப்போவும் முடியாது போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா மற்ற இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னா அவங்க வந்து அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அது இதுன்னு வந்து அவங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை பற்றி அவங்க வந்து யோசிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் எக்ஸாம் முடிஞ்சால் தான் அவங்க என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸுக்கு போகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க முடியும். ஸோ இதையும் வந்து சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க லெட்டரில். ஓகேவா, அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வந்து ஃபாரின் போய் படிக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது வந்து கேம்பஸில் வந்து செலக்ட் ஆனவங்களாக இருக்கட்டும் இவங்கள மாதிரி உள்ளவங்க வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்ஸ் பற்றின உரிமைகள், எக்ஸாம்ஸ் பற்றி முடிவெடுக்கிற உரிமைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா யூஜிசி வந்து என்ன கைட்லைன் சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து அதாவது வந்து எக்ஸாம்ஸ் கேன்சல் அறிவிக்காத ஸ்டேட் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக. பட் இப்போ அவர் லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த உரிமையை வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. அப்படின்னா தான் வந்து எக்ஸாம்ஸை நாங்கள் வந்து எப்போ வைக்கிறது அல்லது வந்து கேன்சல் பண்ணணுமா என்னங்கிறத பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல்னு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப நியராக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், எந்த இயருக்குமே எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து அந்த யூஜிசி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வாயை திறக்கவே இல்லை, அதை பற்றி எதையுமே வந்து முடிவு பண்ணவே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் பேசிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு ஆறுதலான விஷயம் வந்து அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து இன்னும் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸோட ஹாஸ்டல் ரூம்ஸ் அவங்களோட காலேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொரோனா வார்டாக மாற்றிருக்காங்க. அதாவது வந்து கொரோனாவால் அஃபெக்ட் பண்ணவங்க பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு இதாக மாற்றிருக்கிறதுனால அவங்களாம் குணமாகி அவங்கள கிளியர் பண்ணி நாம் வந்து போக வைக்கிறதுன்றது ரொம்ப நாள் ஆகக்கூடிய விஷயம். இது நீங்கள் சொல்கிற மாதிரி செப்டம்பர் மாதம் கூடிய சீக்கிரம் நடத்தக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால யூஜிசி, ஏஐசிடிஇ, சிஓஏ, என்சிடிஇ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் உரிமை எடுக்கணும், அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கிற உரிமையை வந்து கொடுக்குமாறு இவங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லெட்டரில் வந்து சொல்லியிருக்காங்கிறதான் உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வேறு இடையில வந்து ஆன்லைனில் வேணாலும் எக்ஸாம் நடத்தலாமாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சிஎம் அந்த லெட்டர்லேயும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆன்லைன் நடத்துறது வந்து அவ்வளோ வந்து
ஈஸி கிடையாது. அதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நாங்களே அந்த முடிவு என்னங்கிறத எடுக்கிறதா இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு உரிமை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைனில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் நடத்துறதுங்கிறது நடக்காத விஷயம். இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக வேணும் நமக்கு, அதுக்கான செட்டப் நம்ம கரெக்டாக பண்ணணும், அதுக்கான எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் என்னங்கிறது நமக்கு தெளிவாக புரியணும். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஹென்ஸ் ஃபைனலாக வந்து அந்த ஒரு உரிமையை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த ஒரு ரைட்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க. பட் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, ஏன் இவ்வளோ லேட்டாக நடந்தது அப்படிங்கிறதா இதோட ஹைலைட்டு. ஸோ எல்லாருமே தெரியும், எல்லாருமே வந்து இதை பற்றி நிறைய பேசி முடிச்சாச்சு. பட் ஏன் வந்து இவ்வளோ லேட்டாக இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறதா எல்லாருக்குமே வந்து ஒரு சிந்தனையாக, எல்லாருக்குமே வந்து ஒரு யோசனையாக இருக்குது. ஏன் இதை முன்னாடியே பண்ணியிருக்க கூடாதா? புதுச்சேரி மாதிரி ரொம்ப போல்டாக இறங்கி பண்ணியிருக்கவே கூடாதா? ஸோ எதுக்காக வந்து இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க? இவ்வளோ தூரம் எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேசஸ் இருக்குது, என்ன மாதிரி எப்போ வரைக்கும் அக்டோபர் நவம்பரில் தான் பீக் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் தான் வந்து போக போகுதுங்கிறது. ஆனாலும் தெரிஞ்சும் ஏன் வந்து இந்த முடிவை சீக்கிரம் எடுக்கலை அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னங்கிறதும் புரியல எனக்கு, எதுக்கு இவ்வளோ லேட்டுங்கிறது புரியல. ஸோ எதுக்காக லேட்டாக இருக்கலாம், என்ன மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம், இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். எக்ஸாம் நடக்கணுமா அல்லது எப்போ நடத்தினா கரெக்டாக இருக்கும், அல்லது வந்து நடத்தவே முடியாதா, நடத்த முடியாது, எங்களுக்கு வந்து நிறைய அது தாண்டி வேலைகள் இருக்குது. அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய அவங்க வந்து வெளியில் முடிச்சு போகிறவங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின வீடியோஸை உங்களோட ஐடியாஸ் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஐடியாஸை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys, take care and bye, cheers, see you in the next video. Until then, thank you for watching.